டிஎம்கே கட்சியும் தென் மெயினாக சொல்கிறேன், நாசர் சாருக்கு தான் சொல்கிறேன், உங்கள் பேர் நிறைய விஷயத்தில் அடிப்படுது. நீ உங்ககிட்ட நான் லெட்டர் அனுப்புறோன்னு சொல்லும் போது கூட ஒரு வார்த்தை சொன்னேன், நாசரா அவர்லாம் என் பேக்கெட்லன்றான். அதுக்கேற்ற மாதிரி உங்க கூட நிறைய போஸ்ட் பண்ணி எனக்கு அமுச்சு வச்சிருக்கான். அவன் அமுச்ச ஃபோட்டோஸ் தான் என்கிட்ட இருக்கு. திமுக முன்னாள் எம்எல்ஏவின் மருமகளும் திமுக நிர்வாகியின் மனைவியுமான இந்த பெண் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தால் இப்படி ஒரு சாபத்தை விட்டிருப்பார். தமிழகம்தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என அடித்து சொன்னார் ஸ்டாலின். ஆனால் திமுக குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணே திமுகவின் லட்சணம் குறித்தும் தமிழகத்தில் திமுக ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது குறித்தும் வீடியோ வெளியிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இவ்வளோலாம் நீங்கள் கேவலமா இந்த மாதிரி கேவலமான பர்சனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்களாம் எதுக்கு அரசியலில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இதுவரையும் நான் போராடின போராட்டம் வந்து கொஞ்சம் நஞ்சமானது இல்லை, டெய்லி அழுகும் கண்ணீருமா தான் இருக்குது. இந்த பெண்ணின் கணவர் முகுந்தன் திமுக முன்னாள் எம்எல்ஏவின் மகன் என சொல்லப்படுகிறது. இந்த பெண்ணை ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்தவர் 4 முறை கட்டாய கருக்கலைப்பு செய்து பலவித கொடுமைகளையும் செய்துள்ளார். மேலும் ஒரு முறை கொலை முயற்சியிலும் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியில் செல்வாக்கு மிகுந்த நபராக இருக்கும் முகுந்தன் ஸ்டாலின் முதல் அமைச்சர் நாசர் வரை பலருக்கும் நெருக்கமானவர் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக அமைச்சர் நாசர் மற்றும் அவரது மகனின் பூரண ஆசி அவருக்கு இருப்பதால் அவர் மீது காவல்துறையும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் புகாரை கூட விசாரிக்காமல் காவல்துறை அலட்சியம் காட்டியதாக தெரிகிறது. கடைசியாக நான் ஒன்று தான் சொல்லுவேன், என் சாபம் உங்களை யாருமே சும்மாவே விடாது. அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா என் வாழ்க்கையை அவ்வளோ என் வயிறு எரியுது. என் வாழ்க்கையை கெடுத்து என்னை மிரட்டி என்னை சாவடிக்கிறதுக்கு ஆள் வச்சு என் கர்ப்பத்தை கலைச்சி இவ்வளோ பண்ணவன் இப்போ வரையும் அவங்க ஃபேமிலியில் அவனுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் தான். அவனை ஒரு நாள் கூட என்கொயரிக்கு கூப்பிடவே இல்லைங்க. அப்போ என்கிட்ட திமுறா பேசுகிறாங்க. தயவுசெய்து சொல்கிற மக்களே, எனக்கு ஒரு நியாயத்தை கொடுங்க. இப்படிப்பட்ட கட்சி அரசியலில் வரவே கூடாது. லைவாக நான் இப்போ வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் சென்ட் பண்ணுறேன். தயவு செய்து இந்த கட்சி வந்தால் நாடு உருப்படாது. இன்னும் எத்தனை பெண்கள் இந்த திமுகவினரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ தெரியவில்லை. கல்லூரிக்குள் புகுந்து மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்யவும், பெண்களை சார்களுக்கு இரையாக்கவும், இப்படி கொடுமைப்படுத்தவும் இவர்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தது யார்? தொடரட்டும் படரட்டும் என ஸ்டாலின் எவ்வளவு விளம்பரம் செய்தாலும் இத்தகைய பெண்களின் கண்ணீர் இந்த ஆட்சியை சும்மா விடுமா? கண்ணகியின் கண்ணீர் மதுரையை எரித்ததை போல இந்த அப்பாவி பெண்களின் கண்ணீர் இந்த ஆட்சிக்கு முடிவை எழுதும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை.